நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய விவாகரத்து பிரச்சனைகளுக்கு அப்புறமா தற்போது மும்பையில் தங்கியிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி மும்பை ஏர்போர்ட்டில் பாலிவுட் பத்திரிகையாளர்களை மீட் பண்ண ஜெயம் ரவி தான் மும்பையில் தான் தங்க போகிறேன் அப்படின்னும், ஒரு மாதத்துக்கும் மேலே இருந்தே நான் மும்பையில் தான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. அதாவது நடிகர் சூர்யாவை போலவே நடிகர் ஜெயம் ரவியும் மும்பையில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறதாகவும், அங்கிருந்தே பாலிவுட் படங்களில் கமிட்டாக முயற்சிகளில் இறங்கிட்டு இருக்கார் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவி தன்னோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு, எதனால் தான் இவ்வளோ பெரிய முடிவெடுத்தேன் அப்படிங்கிறது பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சில பத்திரிகையாளர்கள்கிட்ட அன்அஃபீஷியலாக பேசியிருக்காரு. இதுக்கப்புறமா அவங்களும் ஜெயம் ரவி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிங்கர் கெனிசாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் தவறான உறவு இருக்கிறதா நக்கீரனில் செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. இது பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்த நிலையில் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி இருக்கிற பிரதர் படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் தனக்கும் கெனிசாவுக்கும் தப்பான உறவு இருக்கிறதா வெளியாகிட்டு இருக்கிற செய்திகளில் உண்மையே கிடையாது. கெனிசா ஒரு மனநல ஆலோசகர், அவங்கக்கிட்ட நான் தெரப்பி எடுத்துக்க தான் போயிருந்தேன். நானும் கெனிசாவும் சேர்ந்து எதிர்காலத்தில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம், அதை யாராலையும் கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கப்புறமா கெனிசா கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூவில் ஜெயம் ரவிக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு அப்படிங்கிறது தொழில்முறை சார்ந்தது மட்டும்தான். ஜெயம் ரவி என்னுடைய நண்பர், என்னுடைய வாடிக்கையாளர், அவ்வளோதான். அவங்களுடைய விவாகரத்துக்கு நான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் போய். ஜெயம் ரவி அவரோட மனைவிக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புகிற வரைக்கும் அவங்கள பற்றி எனக்கு அவ்வளவாலாம் தெரியாது. என்ன இந்த விவகாரத்தில் இழுக்காதீங்க, எனக்கு வேலை இருக்குது, அதுக்கு நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் மறுபடியும் ஜெயம் ரவி பற்றி வந்த ஒரு போஸ்ட்டை கெனிசா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது, எனக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது. நான் என்ன செலவு பண்ணாலும் அது என் மனைவியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்படியே ஏதாவது செலவு பண்ணாலும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. என்கிட்ட கேட்குறது மட்டும் இல்லாமல் என்னோட உதவியாளர்கள்கிட்டையும் என்ன செலவு பண்ணார், எதுக்கு பண்ணார் அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. கடந்த 6 வருடங்களாக நான் வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மெசேஜ்க்கும் ஆர்டி என்கிட்ட கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் கூட ஆர்டிகிட்ட இருந்ததால தான் நான் என்னுடைய விவாகரத்து அறிவிப்பை ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா போராடி தான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையே நான் மீட்டிருக்கேன் அப்படின்னு ஜெயம் ரவி சொன்னதாக வெளியான விஷயங்களை தற்போது கெனிசாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஜெயம் ரவியுடைய குடும்ப பிரச்சனை, அதில் யாரும் தலையிடாதீங்க, இனிமே என்னை ஜெயம் ரவியோட விவாகரத்து விஷயத்தில் இழுக்காதீங்க அப்படின்னு சொன்ன கெனிசா தான் தற்போது ஜெயம் ரவிக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டிருக்காங்க.